பேர் கிறிஸ்டோபரு. நான் தூத்தூரில் தான் பிறந்து வளர்ந்தது. எனக்கு பூர்வீக ஊர் தூத்தூர் தான். பிறந்து வளர்ந்தது இங்கே தான். ஸ்கூலில் படித்தேன் தூத்தூர் தான். அப்புறம் நாளடைவில் நான் 10ஆம் வகுப்பு முடித்து தொழிலுக்கு போனேன், மீன் பிடிக்க போனேன். அதுக்கப்புறமா மேரேஜ் முடிஞ்ச அப்புறமா குடும்ப சூழ்நிலை நிமித்தம் நான் வந்து ஆட்டோ சொந்தமாக எடுத்து ஓட்ட தொடங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் தாண்டிச்சு. நீங்கள் மீன்பிடி தொழிலையும் ஆட்டோ ஓட்டக்கூடியதுலேயும் என்ன வித்தியாசம் இருக்குது? மீன்பிடி தொழில்னு சொல்லக்கூடியது இயற்கையோடு போராடக்கூடிய தொழில். அது மட்டும் கிடையாது. இன்றைக்கி நம்ம போயாச்சுன்னு சொன்னால் திரும்பி வரக்கூடியது நிச்சயம் கிடையாது. பல நாட்கள், ஒரு 15 நாள், 20 நாள், இல்லை 30, 35 நாளும் 40 நாளும் ஆகுது கரை வாரதுக்கு. எந்த விதமான இதுவுமே அங்கே கிடையாது, பாதுகாப்பு. ஒன்லி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 10-15 பேர் ஒரு போட்டில் இருப்பாங்க, படகுல. அவங்களும் நம்ம தான் அந்த 45 நாளும் உள்ளது. ஆனால் கடல் விட்டு கரையில் வந்து ட்ரைவிங்கில் எடுத்துக்கொண்டாங்கன்னா ஆட்டோ ஃபீல்டு வந்து ஃபேமிலியோடு இருக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு சமூக சேவை ஆற்ற மாதிரி இருக்குது ஒரு தொழில். ஆனாலும் கூட அன்டைம்லேயும் அவசர இதுக்கு மக்கள் வந்து நம்மளை கூப்பிடுதாங்க மருத்துவமனையில் போகிறதுக்கு, பல இதுலேயும். அது எடுத்துக்கொண்டாங்கன்னா அது ஒரு சமூக சேவைன்னு சொல்லலாம். அதில் முன்னேற தொழில் தான். ஆனாலும் கூட நல்ல கஷ்டம்தான் அது முன்னேறணும் அப்படின்னு சொல்லி வரும்போது. சமூக சேவை ஆற்றும் மாதிரி தான் இது இருக்குது. இல்லை, நீங்கள் கடல் தொழில் பண்ண நேரத்தில் வந்த வருவாய்க்கும் இப்போ ஆட்டோ ஓட்டு கிடைக்கக்கூடிய வருவாய்க்கும் வித்தியாசம் இருக்கா? ஆமாம். கடல் தொழில்னு சொல்லக்கூடியது நம்ம ஒரு முறை போய் ஒரு 2 வாரம் 3 வாரம் கடந்து தொழில் முடிஞ்சு வந்தாச்சுன்னு சொன்னால் நமக்கு எப்படி ஒரு 10,000 15,000 ரொக்கமாக, இப்போ ஒரு 10,000 இருந்தாலும் அந்த 10,000 ரொக்கமாக வீட்டில் போகும். நம்ம திரும்பவும் ஒரு 500 1000 செலவு நம்ம திரும்ப 5 நாளில் தொழில் போகும். அந்த பணம் ரொக்கமாக வீட்டில் போகிறது. இல்லை ஒரு மாதம் கடந்து வந்தாங்கன்னா ஒரு 50,000 இருந்தாலும் ரொக்கமாக வரும். ஆனால் அந்த வாகனம் ஓட்டும் அப்படி இல்லை. ஒரு நாளைக்கு 1000 1500, ஒரு மினிமம் ஒரு 1500 ஓடினா எப்படி அதையும் நமக்கு என்ன பண்ண, இதில் ஒரு எப்படி ஒரு 500 டீசல் செலவாகும். நமக்கு வீட்டு செலவு எல்லாம் வரும்போது சேமிப்பு கம்மியாக வரும். மற்றபடி இன்சூரன்ஸு போடணும், எஃப்சி காட்டணும். அப்புறம் ஒவ்வொரு நாட்களும் வண்டிக்கு ஒரு சில தேய்மானங்கள் வரும். அப்போ பணம் கையில் அதிகமாக சேமிக்க முடியாது இந்த வாகன ஃபீல்டில். எப்போதுமே நீங்கள் ஆட்டோ ஓட்டுறதுனால உங்கள் ஆரோக்கியத்துக்கு இது கேடு தானே? இல்லை, ரோடு மோசமாக இருக்கும்போது நமக்கு நல்ல உடம்பெல்லாம் நல்லா டயர்டாக இருக்கும். இப்போ சிட்டிக்குள்ளே திருவனந்தபுரம் இல்லை நாகர்கோவில் மாதிரி பெரிய சிட்டிக்குள்ளே போயாச்சுன்னு சொன்னால் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டினாலும் நமக்கு ஒரு மாருதி காரில் இருக்க மாதிரி இருக்கும். ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய ஃபீல் இருக்கும். பட்டு சாதாரண கிராமத்துக்குள்ளால் ஓட்டும்போது 1 கிலோமீட்டருக்குள்ளேயே நமக்கு அங்கே 50 கிலோமீட்டர் போகக்கூடிய சீனம் இந்த 1 கிலோமீட்டரில் தெரியும். மோசமான ரோடு, சாலைகள் குண்டும் குழியுமானது. அப்படி இது தவிர வேறு என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் ஆட்டோ ஓட்டுதில் சந்திக்கிறீங்க? பார ஓட்டம் இருக்குது. மதுபான கடைகளுக்கு போயாச்சுன்னா அவங்க அதிகமான காசு, கரெக்டான வருவாய் அங்கே எடுக்க முடியாது நமக்கு. அவங்க தம்பி இப்போ வாரோன்னு சொல்லிவிட்டு ஒரு 5 மினிட்டில் வாரோன்னு சொன்னாங்கன்னா அது எப்படியாவது 1 ஹவர் ஆகிடும். அவங்க காசு தரமாக போவாங்க, வெயிட் பண்ணி நிற்கணும். அது நம்ம மன உளைச்சல் ஏற்படுத்துது. ஒரு பக்கம் அப்படி ப்ராப்ளங்கள் எல்லாம் உண்டு. இது உங்கள் ஆட்டோவில் வந்து எந்த குறிப்பிட்ட வயதினர் வந்து அதிகமாக இந்த ஆட்டோ சேவையை வந்து அவங்க விரும்புகிறாங்க? 30-35 வயசானவங்க. பெண்களா ஆண்களா? ஆண்கள். வேறு என்னென்ன வேலைகள் உங்களுக்கு தெரியும்? என்னென்ன? பிக்கப்பு 4 வீல் வண்டி வச்சுருக்கேன், அதை ஓட்டுவேன். என்ன மீன் மார்க்கெட்டுக்கெல்லாம் மீன் மார்க்கெட்டிங் பண்ணுவேன். ஆட்டோ ஓட்டுதில் மறக்க முடியாத ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா? ஏற்கனவே சமூக சேவைன்னு சொல்கிறீங்க, நாங்கள் ஆஸ்பத்திரியிலலாம் கொண்டு போகிறோம். அப்படி ஏதாவது இந்த ஆட்டோவினால் ஏதாவது ஒரு நன்மையோ அல்லது ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் வந்து உங்களை ஏதாவது விதத்தில் பாதிச்சிருக்கும் இல்லவா? இந்த அந்த சம்பவங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஆமாம், பாதிக்கலை. ஒரு சில போக்குவரத்தில் வந்து ஆக்சிடெண்டான கேஸு, விபத்து ஏற்பட்ட ஒரு சில ஆட்கள் பாதிக்கப்பட்டவங்க கிடப்பாங்க. அவங்கள யாரும் வேறு ஆட்டோவிலையோ கார்லையோ எடுக்க மாட்டாங்க. ஆம்புலன்ஸ் லேட் ஆகும்.
அந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களை நம்ம ஆட்டோவில் எடுத்து விரைவாக போகணும். அந்த நேரம் ஒரு சில ரோட்டில் வாகனம் போக முடியலைன்னு சொன்னால் வாகனத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை திட்டுவாங்க. ஏன்டா இப்படி வாகனம் ஓட்டுதே, ஆள் இறந்தாவோ நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அவசரமாக போய் அவங்கள கொண்டு முதலுதவி கொண்டு சேர்க்கக்கூடியதும். ஆமாம், அப்படி பல நன்மைகளும் இருக்குது. நிறைய இது மாதிரி குறிப்பாக ஒரு 5 விபத்து பாதிக்கப்பட்ட நபர்களை நான் என் ஆட்டோவில் கொண்டு போயிருக்கேன். யாருமே எடுக்காத கண்டிஷனில் தூக்கி ஏற்றுங்க நான் கொண்டு போகிறேன் அப்படி சொல்லி கொண்டு போயிருக்கேன். இங்கே ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறீங்க? காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை, இல்லைன்னா சாயந்தரம் வரையிலும். சரி, அவ்வளவு அசதியில் தூங்கிட்டு இருக்கீங்க. திடீரென்று ஒரு 2 மணி நேரம் தாண்டி வந்து ஒரு 11 மணிக்கோ இல்லாட்டி 12 மணிக்கோ ஒரு ஆள் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, அல்லது வீட்டில் வந்து கதவு தட்டுறாங்க, இப்படி ஒரு அவசரம், ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும் இல்லாட்டி ஒரு ஓட்டம் போகணும் அப்படி சொல்லும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம போகணும்னு தான் தோணும். ஏன்னா நமக்கு பாதிக்கப்பட்ட நம்ம சொல்கிறது, ஆனால் பொது அறிவுள்ள மனிதர்கள் வந்து நம்மளை ஊக்குவிப்பாங்க, தம்பி பாராட்டுவாங்க. மருத்துவர்கள் கூட, செவிலியர், அரசு அதிகாரிகள் இப்படி இருந்தும் நீ நம்ம கடமையை நல்ல முறை நீ பண்ணுதையே அப்படின்னு சொல்லி நம்மளை பாராட்டக்கூடியது கேட்க நல்ல இனிமையாக இருக்குது. அதுதான் நம்மளை ஊக்குவிக்கக்கூடியது. அதுக்காக நீங்கள் கூடுதல் காசு வசூலிப்பீங்களா இல்லை சாதா? இல்லை, காசு அவங்க தராத போவாங்க. சில நாள் வெயிட் பண்ணினாலும் எப்படி பாதிக்கப்பட்ட நபர் நம்ம காசு வாங்கன்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் அந்த வேளையில் அவங்க ஆசாரிப்பள்ளம், வெட்டுமணி பெரிய மருத்துவமனையில் கொண்டு விட போகக்கூடிய வேகத்தில் நமக்கு காசு அந்த நேரம் கேட்க முடியாது. அவங்க கண்ணீரில் அழுது புறம்பிட்டு இருக்கக்கூடிய வேலை அப்படி. அப்போ நீங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்க, சமுதாயம் உங்களை எப்படி பார்க்குது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் என்ற முறையில்? ஆட்டோ ஓட்டுநர் என்ற முறையில் அவங்க சமுதாயத்திலேயும் பல வெரைட்டியில் மக்கள் இருக்காங்க. அறிவுள்ள மக்கள் வந்து நம்மளை பாராட்டுவாங்க. அறிவில்லாதவன் ஆட்டோக்காரன் ஒதுங்கினில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அறிவில்லாத அறிவிலிகள். பட்டு அறிவுள்ள மனிதர்கள் என்ன, பொதுவான அறிவுள்ள மக்கள் வந்து நம்மளை இன்னுமாட்டு இது நல்ல தொண்டு அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. நீங்கள் ஒரு ஆட்டோக்காரராக இருக்கீங்க, உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகள் உங்களை எப்படி பார்க்குறாங்க? நல்லா நேசிப்பாங்க. ஏன்னா நம்ம கரெக்ட் டைம் ஃபுட்டு அவங்க கூட நம்ம இருந்ததுனால பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது இந்த லைஃப். ஆட்டோ இன்னும் கொஞ்சம் கூட உழைப்பு. ஆமாம், டைம் நம்ம இதுக்கு செலவு பண்ணணும். இல்லை, உங்கள் இந்த பேட்டியை பார்த்து புதுசாக ஒரு ஆள் வந்து ஆட்டோ ஓட்ட முன் வராங்க, அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் சொல்ல விரும்புன்னு சொன்னால், எந்த போதை பழக்க வழக்கத்துக்கு எதுக்கு நீங்கள் அடிமையாகக்கூடாது.